இந்த படத்துல எனக்கு இல்ல ஜோடின்னா நான் நடிக்கலாமான்னு கேட்டான். ஒன்னே ஒண்ணுதான் சொன்னேன், நமக்கெல்லாம் போதும்டா தாடி, நமக்கு வேண்டாம் ஜோடின்னு. வாழ்க்கையில ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இந்த உலகத்துல அவமானப்படுத்துவான், அவமரியாதை பண்ணுவான், அழுத்த பாப்பான், ஒழிக்க பாப்பான், அடக்க பாப்பான், ஒடுக்க பாப்பான், போட்டு மிதிக்க பாப்பான், உன்னை குழி தோண்டி புதைக்க பாப்பான். அசந்திராத, பயந்துராத. இப்படி எல்லாம் அசந்திருந்தா இந்த டிஆர் இல்ல, அவரோட பையன் எஸ்டிஆர் இல்ல, டிஆர் வச்சு எஸ்டிஆர். சினிமாவுக்கு வந்தப்ப எத்தனை எதிர்ப்பு. சினிமா உலகம்னு சொன்னாலே அவர் சொன்ன மாதிரி கதையா அதுக்கு தேவை ஒரு தலை, வசனமா அதுக்கு தேவை ஒரு தலை, பாட்டா அதுக்கு தேவை ஒரு தலை, ஏன் இசையா அதுக்கு தேவை ஒரு தலை, டைரக்ஷனா அதுக்கு தேவை ஒரு தலை, நடிக்கணுமா அதுக்கு தேவை ஒரு தலை, தயாரிக்கணுமா அதுக்கு தேவை ஒரு தலை. இப்படி சினிமானா தேவைப்படும் இயற்கையில பல தலை. ஆனா இந்த டி ராஜேந்தர் படிப்படியா கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, ஒளிப்பதிவு, இயக்கம், கலை, ஆடுறது, தயாரிக்கிறது, நடிக்கிறதுன்னு இதுக்கு தேவைப்படும் பல தலை. இது இத்தனையும் செஞ்சான் ஒரு தலை. இவன் உருவெடுத்த ஒருதலை ராகத்துல அதுலயும் இருந்தது ஒரு தலை. அந்த படத்துல இவன் தூக்குனான் தலை. இவன் பெற்றெடுத்த குழந்தைக்கு கத்து தந்தான் கலை. அவன் கொஞ்சம் கொஞ்சமா தூக்கி வந்தான் தலை. அவன் நடிச்ச படம் தான் 10 தலை. வாழ்க்கையில ஒண்ணே ஒண்ணு இருக்கணும் நண்பா, இன்ஸ்பிரேஷன். எதை வேணாலும் சொல்றேன், அசந்துட்டீங்கன்னா ஆக்கிடுவான் வெத்து தலை. அசராம நின்னாதான் கெத்து தலை. என் பையன் நடிச்ச படம் தான் 10 தலை. வாழ்க்கையில அவனுக்கு தந்த ஒரு உந்து தலை. எஸ்டிஆர் சார்னா 10 தலை, டிஆர் சார் ஸ்பீச் ஒர்த்து தலை. சார் திரண்டு ஓடுனா அது காட்டாரு. எங்க தாத்தா வயசு 66, என் வயசு 26. இப்படி பேச முடிஞ்ச சார் ஒரே சாரு, அது நம்ம டிஆர். நன்றி சார். சார் எங்களுக்காக ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாட முடியுமா சார்? வந்தே வந்தே மாதரம், வாழிய நமது பாரதம். வந்தே வந்தே மாதரம், தியாகிகள் வாங்கி தந்த சுதந்திரம். வந்தே மாதரம், 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 வந்தே வந்தே மாதரம், வாழிய நமது பாரதம். இந்தியில வந்தே வந்தே மாதரம், जिए हमारा भारतम. वंदे वंदे मातरम, त्याग से मिला भारतम. जय हिंद.